ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நான் கோவைராஜ், கோவை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு வீரான் ராவுத்தர் அவர்கள், மாவட்ட தலைவர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இன்று மை வி3 ஆப் என்ற மோசடி நிறுவனத்திற்கு எதிராக புகார் மனு அளிப்பதற்காக பாட்டாளி ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் புகார் கொடுக்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். முதல்ல ஊடக நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த 20 வருஷத்தில் பல்வேறு மோசடிகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம். 5 ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்தது, ஸ்நேகம் ஃபைனான்ஸ்னு ஒன்று வந்தது, கலைமகள் சபான்னு சொல்லிட்டு வந்தது, வீக்கெண்ட் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு வந்தது, ஆர்எம்பின்னு வந்தது, கோனி பயான்னு வந்தது. அதனுடைய ஒரு மறு வடிவம் தான் இன்னைக்கு இந்த வி3 ஆட்ஸ் நிறுவனம். இப்போது மோசடியை பொறுத்தளவு இந்த 25 வருஷமாக ரெண்டே விதமாக தான் பிரிக்கலாம். ஒன்று அதிக வட்டிக்கு பணம் தருவேன்னு சொல்லி ஆசை காமிப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க ஒரு ப்ராடக்ட்டுங்க இது விற்கிறதான்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக ஒரு செயின் லிங்க்குன்னு சொல்கிற அந்த ஜாயின் லிங்க்கை ஏற்படுத்துவாங்க. இதோடைய மோசடி இதை ஏன் முன்னெடுத்திருக்கோன்னு சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு மாவட்ட செயலர் அசோக் ஸ்ரீநிதி இதுக்கு முன்னாடியும் நம்ம மிகப்பெரிய மோசடிகளை கோவை பாமக முன்னெடுத்திருக்க உங்களுக்கும் தெரியும். கனிம வள கொள்ளைக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதன் எதிரொலியாக சின்ன தடாகத்தில் 163 செங்கல் கால்வாய்களை மூடுவதற்கு நம்ம துணை நின்றோம். அதற்கு மிகப்பெரிய அபராதம் விதிச்சுது. அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீன் கிரெஸ்ட் மோசடி என்ற மிகப்பெரிய மோசடி நிறுவனத்தை சட்டத்தின் முன்னால் நம்ம தான் நிறுத்தினோம். ஒரு பள்ளி மாணவி பணம் கொடுத்தாதான் டிசி கொடுப்பேன்னு மிரட்டின பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக நம்ம புகார் கொடுத்துருக்கோம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கோவை மாவட்டத்துடைய வரலாறுங்கிறது சாமானிய மக்களுக்காக போராடியது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி இந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தனியாளாக முன்னெடுத்தாலும் அவருக்கு மேலே தனிநபர் தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த நிறுவனத்தினர். ஸோ இந்த நிறுவனத்தின் மீது இனியும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னு சொன்னால் சக்தி ஆனந்தன் அப்படின்னு சொல்கிறவர் தான் இதோடைய உரிமையாளராக சோஷியல் மீடியாவில் காமிக்கப்படுறாரு. நிஜத்தை சொன்னால் அவர் ஒரு பினாமி தான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது குருஜி அப்படின்னு சொல்கிற விஜயராகவன். அவரை விசாரணைக்கு உட்படுத்தணும். அவர் ஒளிஞ்சிட்டே இருக்காரு. நீங்கள் கவனிச்சா தெரியும். இந்த மை வி3 ஆட்ஸோடைய ஹிஸ்ட்ரி பாருங்கள். 2012 15 வரைக்கும் பொஹர்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணியிருக்காங்க. 2016 2018 வரைக்கும் விர்ச்சுவின் ஒரு கம்பெனியை ரன் பண்ணியிருக்காங்க. அது எந்த நிலைமையில் இருக்குன்னே தெரியல. 2019 2021 வரைக்கும் வி3 ஆன்லைன் டிவின்னு சொல்லி அதில் ஒரு டெபாசிட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு ஜீரோவில் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்க நல்லவங்க மாதிரி, அதாவது காவல்துறை மிக நேர்மையாக நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய த்ரிட்டனிங், அவருடைய பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியும் இதில் நாங்கள் இறங்கியிருக்கோம். அவருடைய பேச்சை பாருங்கள். கலெக்டர் அவர் என்கொயரிக்கு போலீஸ் கூப்பிட்றாங்கன்னா எவ்வளோ பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் நம்ம ஒரு பணிவாக நம்ம வர்றோம், என்கொயரி அட்டன் பண்ணுறோம் போவோன்னு இல்லாமல் அங்கே என்னால் 4000 பேர்த்த திரட்ட முடியும், இந்த ரோட்டில் 50 லட்சம் பேர்த்த நான் திரட்டுறேன் பார்த்தீங்களான்னு த்ரிட்டனிங்கான அவர் யாருடைய பின்புலத்தில் இறங்குறாருன்னு மெயினாக விசாரிக்கணும். அவருடைய அந்த த்ரிட்டனிங்க்கு தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்தோன்னா பெட்டிஷன் கொடுக்குறோம், ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம் போகணுமான்னு இருக்கணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்னு அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு அங்கே ஒரு 100-150 லேடிஸை கொண்டு ஒரு கலவரம் பண்ணுற மாதிரி காவல்துறையை மிரட்டும் அளவிற்கு அவர் பண்ணுறாருன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். 2002 உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் ஃபண்டு ரொட்டேஷன்னு சொல்கிற அந்த பிஎஸ் டான்பிட் ஆக்ட் சொல்லுது, பண சுழற்சி முறை நடத்துகிற எந்த ஒரு பிஸ்னஸையும் தடை செய்வதற்கு காவல்துறைக்கு உரிமை இருக்குன்னு. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. இந்த உரிமையாளர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது சக்தி ஆனந்தன் மட்டும்தான். குருஜி என்கிற விஜயராகவன் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இவர் தவறு செய்து 100க்கு 100 எங்களுக்கு தெரியுது. மக்கள் மன்றத்தில் ஏன் இவங்க இவ்வளவு இன்வால்வ் ஆகிறாங்க பாமகன்னு சொன்னால், நீங்கள் இத்தனை மோசடி, நம்ம ஈமுக்கோழி மோசடியை பார்த்துட்டோம், கலைமகள் சபா பார்த்துட்டோம், ஸ்நேகம் ஃபைனான்ஸ் பார்த்துட்டோம், ஆருத்ரா மோசடி பார்த்துட்டோம். எல்லாருமே டெபாசிட் பண்ணி கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பணம் வாங்குறதுக்கு 25 வருஷம் ஆனாலும் முடியாது. இங்கே சர்வசாதாரணமாக 50 லட்சம் பேர் இதில் பணம் கட்டியிருக்காங்கன்னா நாங்கள் பாடுபடுறது அந்த பணம் நல்ல நிலைமையில் இருக்கும்போது இவங்களை விசாரணைக்கு உட்பட்டு
டெபாசிட் கட்டினவங்களுக்கு பணம் திரும்ப கொடுக்கணும். இவங்க காணாமல் போயிட்டான்னா ஒட்டு மொத்தமாக போயிடும். இவங்க சொல்கிறாங்க 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு. 6 கோடி பேர் இருக்கிற பிஏசிஎல் நிறுவனம் 60,000 கோடி மோசடி பண்ணியிருக்கு. போன வாரம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதை தான் முன்னெடுத்தார். 60,000 கோடி மோசடி இருக்கிற பிஏசிஎல் நிறுவனத்தில் தமிழகத்தில் உள்ளவர்களுடைய பங்கை திரும்ப வாங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு. ஸோ அசோக் ஸ்ரீநிதி மட்டுமல்ல, ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த கோவை மாவட்டமும் மாவட்ட தலைவர், மாவட்ட செயலர், ஒன்றிய தலைவர், ஒன்றிய செயலர், பேரூர் நகர நிர்வாகிகள் உட்பட, பாட்டாளி சமூக ஊடக பேரவை உட்பட, தொழிற்சங்கம் உட்பட எல்லாருமே இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறோம். தலைமை இதை முன்னெடுக்க சொல்லியிருக்கு. இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். டெபாசிட் செய்த பணத்தை இவங்க திரும்ப கொடுக்கணும். இவங்க இவங்க வெளியில் சட்ட ரீதியாக பண்ணான்னு சொன்னாலும் இதுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் சேம் மணி லிங்க் எம்எல்எம் தான். ஒருத்தர் 2 பேர்த்த சேர்த்தணும். 10,000 ரூபா கொடுத்தா இவ்வளோ தரேன், 50,000 ரூபா கொடுத்தா இவ்வளோ தராங்கிறாங்க. இது வளர விட்டா இந்த 15,000 கோடி மோசடிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசடியாக மாறும். அதுக்கு முன்னாடி மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி இறங்கியிருக்கோம். இனி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விஷயத்தை சும்மா விடாது. அடுத்தடுத்த விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போவோம். சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை இன்று எதிரொலிக்கும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.